ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு கரு மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு மெதுவடை தாங்க. உளுந்து வடை. நம்ம வீட்டில் 1 டம்ளர் உளுந்தை வச்சு எம்புட்டு வடை பார்த்திங்களா, எண்ணெயே குடிக்காமல் அப்படி ஒரு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நம்ம செய்யலாம் வாங்க. நீங்கள் வடையே சுட தெரியாத பிகினராக இருந்தால் கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக செய்யலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம 1 டம்ளர் உளுந்தை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். உளுந்து அரைக்கிறப்போ ஒரு டிப்ஸுங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்போ நீங்கள் சேர்த்துக்குங்க. நார்மல் வாட்ரு வேணாம். இப்போ நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நான் பச்சரிசி எதுவுமே சேர்க்கல, ஒன்லி உளுந்து மட்டும்தான். இந்த மாதிரி ஆட்டி அள்ளி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசையணும். அப்போ தான் சாஃப்டாகவும் முதுன்னு வரும் வடை. உளுந்தும் நமக்கு நிறைய கிடைக்கும், உள்ளே ஏர் போயிடும். அதனால் நம்ம நல்லா கைவிடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை தான் நம்ம அப்படியே அள்ளி வடையை நம்ம தட்டி போடுறதுனால தான் எண்ணெயும் குடிக்கும், நிறையா வடையும் வராது. இந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வடையும் வரும், எண்ணெயும் குடிக்காது. ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, இஞ்சி ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க. நான் இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன். உளுந்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நமக்கு. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது உளுந்து சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய உளுந்து வடை உங்களுக்கு எண்ணெய் ஆயிலில் போட்டு எடுத்து சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அடையாக சுடலாம். பிள்ளைங்கள்லாம் வடை தான் விரும்புவாங்க. கடைகளில் வாங்காதீங்க. நம்ம மாவு அரைக்கிறப்போ 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் அரைச்சி அள்ளி வச்சுக்குவேன். இந்த மாதிரி அப்புறமா நான் இட்லிக்கு மாவு அரைப்பேன். அது ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிரைண்டரில் உளுந்து அரைச்சாதான் நிறையா வடை வருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வடை வந்துச்சு எனக்கு 1 டம்ளர் உளுந்துக்கு. இதே மிக்ஸியில் அரைச்சோன்னா பாதிக்கு பாதி தாங்க கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாவு அரைக்கிறப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அதான் நம்ம வடைக்கு எடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் என்ன செய்யணும், இப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி கவரை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம எவ்வளோ வடை வேணாலும் சுடலாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் தான் நம்ம எண்ணெய் கவரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எந்த கவராக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த கவரை வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லப்பர் பெண்டோ இல்லை ஒரு கயிறு ஏதாவது ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம 2 கை நமக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. டக்குன்னு 5 நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாங்க. ஆசையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வடை சுடுறதுக்கு. அதே மாதிரி நம்ம கடைகளில் வடை வாங்காதீங்க அதிகமாக. ஏன்னா அவங்க திரும்ப அந்த ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு டைம் இந்த யூஸ் பண்ணோம்னா அதை மறு டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயிலை நல்லா பால் மாதிரி அப்படி உருட்டிக்கிட்டு தட்டி போட்டு பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களே அடிக்கடி வடை சுடுவீங்க. அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஆசையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டைமும் தண்ணி தொட்டுக்குங்க அந்த கிளாஸை. ஈரமாக இருந்தால் தான் அது ஒட்டாமல் நமக்கு விழும். எண்ணெயை நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம வடையை தட்டி போடலாம். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக டக்குன்னு நம்ம போட்டு எடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கவரில் தட்டி போடுறதுல ஷேப் மாறாதுங்க, அழகாக வட்டமாக ஷேப் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கையில் தட்டி போட்டால் கூட கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கவரில் தட்டி போட்டிங்கன்னா அப்படியே வட்டமாக ரவுண்ட் ஷேப் மாறாமல் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா.
இருக்கவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. பாருங்கள், நான் பச்சரிசி எதுவுமே நான் ஆட் பண்ணலை, பியோர் உளுந்து மட்டும்தான். பாருங்கள், எண்ணெயே குடிக்கலை, அப்படியே இப்போ ஊற்றின எண்ணெய் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். கடைசி வரைக்கும் எண்ணெயே குடிக்கலை. அவ்வளோதாங்க. பார்த்திங்களா, கையில் கொஞ்சம் கூட ஆயில் ஒட்டாமல் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.